ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது சேல்ஸுக்காக கட்டப்பட்ட வீடு இல்லை, கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்த வீடு. டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் கோவில்பாளையம் அடுத்து குன்னத்தூரில் கிளைண்ட்டுக்கு இந்த அழகான வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 3 பெட்ரூம்ஸ், அட்டாச்சு பாத்ரூம்ஸ்னு எல்லா வசதிகளோட வீட்டை பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே அலுமினியமில் ஃபர்னிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக டெக்கரேஷனுக்காக நிறைய இடங்களில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், நிறைய உட்கார்விங் டிசைன்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து வீட்டை மேலும் அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், அதாவது 1960 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே ஓப்பன் டைப்பில் பெரிய பால்கனி கொடுத்து எலிவேஷன் டிசைனுக்காக டார்க் கிரே கலரில் பார்டர் டிசைன்ஸும், ஐவரி கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் டிசைன்ஸும், ட்ரீ டிசைனில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்டிகோ, சைஸ் 17x11. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும், அதிலே பார்த்தீங்கன்னா சென்டரில் ரன்னிங் ஹார்சஸ் டிசைனில் ஒரு பெரிய டிசைனர் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியாஸ் விட்டு போராதுக்குமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் வாலில் சென்டரில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் மவுண்ட் டைப்பில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கடி கீழே UPS மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஒரு அழகான டிசைனர் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோம். ஆப்போசிட் வாலில் கிராண்டாக CNC கட் டிசைனில் அழகாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டீக்குட்டில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட டபுள் டோர் டைப்பில் கிராண்டாக டோர்ஸ் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 5.5x5. உள்ள 3 பக்கம் வால்ஸுக்கும் ஃப்ளோருக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜோட என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிராண்டாக கிரானைட்லேயே பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் அண்ட் டைனிங். இதோட டோட்டல் சைஸ் 16x11. டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. வெளியே கேட்டில் யாராவது பெல் அடித்தாங்கன்னா நம்ம கிச்சனில் இருந்தே ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இந்த நார்த் சைட் வாலில் சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில உட்டன் பேனலிங் ஒர்க் அண்ட் ஹேங்கிங் லைட்ஸோட அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதிலே சிங்கை பார்த்தீங்கன்னா சீல் ஒர்க்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டேபிள் டாப்புக்கு மேட்சிங்காக அதுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே அலுமினியமில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா 5க்கு 5.25 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5.5க்கு 3.5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 5.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரைண்ட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸை மேலும் அழகாக்குற விதமாக ஸ்பெஷல் பட்டியில் நிறைய மெட்டாலிக் பெயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே எல் ஷேப்பில் லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூமை என்ன சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அதே சைஸில் இந்த பெட்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை மாதிரியே இந்த செகண்ட் பெட்ரூம்லையும் தனி ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. எல்லா பெட்ரூம்லையுமே ஒரு சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டில் அழகாக ஸ்டென்சில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் டைப் பால்கனி கென்றாரோ. அதுக்காக உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. கோயம்புத்தூரில் கோயில்பாளையம் அடுத்து குன்னத்தூரில் டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் கிளைண்ட்டுக்கு இந்த அழகான 3BHK வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 ரூபாயிலிருந்தே இவங்க கட்டி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.